நாம பார்க்க போறது திப்பு சுல்தானும் ஏவுகணையும். உலகத்துல போர்க்கலையினுடைய தந்தை, போர்க்கலையினுடைய பல நுணுக்கங்களை அறிந்தவர், போர்க்கலையினுடைய இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா நெப்போலியன் போனாபார்ட்டை சொல்லுவாங்க. பிரெஞ்சு சக்கரவர்த்தி அவன். ஏன்னா லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஒரு புத்தகம் வார் அண்ட் த பீஸ், போரும் அமைதியுங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல கூட இல்லாத பல நுணுக்கங்களை அறிந்த ஒரு மாவீரன் யாரு அப்படின்னா நெப்போலியன். மத்திய தரைக்கடல் பகுதியில அந்த பிரெஞ்சுக்காக அவன் வந்து அன்னைக்கு இருந்த அந்த ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்தான். அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எதிராக வந்து அவன் வந்து போராடினான். அதே காலகட்டத்தில் தான் 18ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்தவர் தான் திப்பு சுல்தான். ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போர்ல ஏவுகணையை பயன்படுத்தினது யாரு அப்படின்னா திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஹைதர் அலி, அவரும் திப்பு சுல்தானும் வந்து ஒரு 2 சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் ஆங்கிலேயர்களோடு மட்டும் போர் செய்யவில்லை, மராட்டியர்களோடும் அவங்க வந்து போர் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க பயன்படுத்தின அந்த ராக்கெட் அது வந்து இன்னைக்கும் பேசப்படுதுங்க. திப்பு சுல்தான் பயன்படுத்தின ஒரு வாளை 143 கோடிக்கு ஏலத்துக்கு எடுத்திருக்காரு ஒருத்தர், ஒரு இந்தியர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட ஒரு போர்ல மிக முக்கியமான ஒருவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட்னு பேரு. அவரை வந்து திப்பு சுல்தான் கைது பண்றார். 3 ஆண்டுகள் நில அறையில சிறை வைக்கிறார், சுரங்கத்துக்கு அடியில கீழே சிறை வைக்கிறார். 3 வருஷத்துக்கு அப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு வந்து அவன் தான் கடைசியில நம்முடைய திப்பு சுல்தானை வீழ்த்துறான். அந்த வீரத்துக்கு அடையாளமா திப்பு சுல்தானுடைய வாளையே அவனுக்கு பரிசா கொடுக்குறாங்க. அந்த வாள் பல தலைமுறையும் அவன் வீட்டில் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை வந்து ஏலத்துக்கு விடணும்னு அவங்க விடுறாங்க. அது வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் மல்லையா என்ன பண்றாருன்னா 143 கோடிக்கு அதை விலைக்கு வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம ஹாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதி அந்த திப்பு சுல்தானோட இருக்கிற போர்ல அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அவர்கிட்ட 5000 ராக்கெட் வச்சிருந்துருக்கிறான். அவருடைய போர் பாசறையில 5000 ராக்கெட்டுகள் தயார் நிலையில அவன் வச்சிருந்தான் அப்படின்னு அவர் பதிவு செய்யறாரு. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களுக்கு ஏவுகணைகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் பேர் வில்லியம். அவர் என்ன சொல்றாருன்னா திப்பு சுல்தானுடைய ராக்கெட்டை பார்த்து யூரோப் கண்ட்ரிக்கு திப்பு சுல்தான் ராக்கெட் அப்படின்னே இவர் செஞ்சு அவங்களுக்கு வித்து மார்க்கெட்டிங் பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுடைய ஏவுகணைகளையும் விட மிக துல்லியமாக மிக நேர்த்தியாக இருந்தது இந்த திப்பு சுல்தானின் ராக்கெட் அப்படிங்கிறது வரலாறை படிக்கும் போது நமக்கு புரியுது. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவுகிறது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு அப்துல் கலாம் வந்து முதல்ல முயற்சி பண்ணும் பொழுது, ஏன்னா முதல்ல நம்ம அனுப்புன ராக்கெட் வந்து வான்வெளிக்கு போகுது. ஆரியப்பட்டா வானசாஸ்திர நிபுணராக இருந்த ஆரியப்பட்டா நினைவாக நம்ம ஆரியப்பட்டான்னு ஒரு ராக்கெட் அனுப்பிச்சோம். அது போன கொஞ்ச நேரத்தில் கீழே வந்து விழுந்துச்சு, தோல்வி அடைஞ்சிச்சு. அப்போ எல்லாரும் கேட்டாங்க கலாம் அவர்கள்ட்ட. அப்போ அவர் சொன்னார், நிச்சயமா எந்த இடம் தோற்ற இடமோ அதுதான் வெற்றியின் தோற்றமாக மாறும் அப்படின்னாரு. அக்னின்னு ஒரு ஏவுகணை இருக்குன்னாரு. நெருப்பு என்னைக்குமே கீழே கோத்துனாலும் மேலே நோக்கி தான் போகும், இந்த ராக்கெட் மேலே போகும்னு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது அக்னி இல்லையா? அப்படி இன்னைக்கு நிறைய பிரம்மோஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு அதிநவீனமான ஏவுகணைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். அவர் வந்து அந்த இதை கற்றுக்கணும், அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கணும்னு அவர் போகும்போது அங்கே திப்பு சுல்தானுடைய படத்தை வச்சுருக்காங்க அமெரிக்காவில். ஏன்னா இதனுடைய தொழில்நுட்பத்து தந்தையே யாருன்னா அவர் தான் அப்படின்னு அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அவருடைய படம் தான் ஓவியமாக அங்கே வரையப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கான அந்த வானியல் அறிவும் அந்த போர்க்கலையும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. உலக போர்க்கலையினுடைய இலக்கணமாக இந்த நெப்போலியன் போனபார்ட்டுக்கு சமமாக இந்திய மண்ணில் இருந்தவர் தான் வந்து திப்பு சுல்தான். அவருடைய ராக்கெட்டில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரம் பாய்ஞ்ச மரம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வைரம் பாய்ந்த மூங்கில்களை தேர்ந்தெடுத்து அதற்குள்ள இரும்பை வந்து கூர்மையாக்கி இரும்பு கம்பிகளை, இரும்பு களிகளை, இரும்பு குண்டுகளை அவர் உள்ள வைத்து அவர் தயாரித்திருக்கிறார். அதாவது குத்து வாள் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த அளவுக்கு ஒரு வாளை வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஏவுகணைகளை அவர் மிக குறைந்த செலவுல மிக நுட்பமான முறையில் அவரே தயாரித்திருக்கிறார். ஆங்கில அதிகாரிகள், ஆங்கில படையே, கும்பினி படையே அவருடைய ஏவுகணையை பார்த்து பயந்து சொன்னா எப்பேற்பட்ட தொழில்நுட்பம் அன்னைக்கே நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத நீங்க உணரலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.